நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்றினை வழங்கும் போது கூறியிருந்தார், நான் மக்கள் ஆணையில் அல்லது மக்கள் வாக்கில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வேனே தவிர தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டேன் என்று கூறியிருந்தார். தற்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஜாழ் தேர்தல் தொகுதியில் ஒரே ஒரு ஆசனம் தான் கிடைத்திருக்கின்றது. அது சிவஞானம் சிறிதரனுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. சுமந்திரன் தோல்வி அடைந்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையைத்தான் அவர் தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பாக கூறிய அந்த காணொளி வைரலாகி வருகின்றது. அதாவது தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் வரமாட்டேன் என்று அவர் கூறியது. எனவே சொன்ன விடயத்தை அவர் செய்வாரா என்கின்ற கேள்வியை இணையவாசிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதை தாண்டி சுமந்திரன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு செல்வார், நிதி அமைச்சர் பதவியை பெறுவார் என்றெல்லாம் பல கருத்துக்கள் நிலை வந்த நிலையில் அவர் அவ்வாறு அங்கு செல்வாரா என்கின்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது. எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சுமந்திரன் அவர்கள் எவ்வாறான முடிவை எடுப்பார் என்று. கடந்த காலங்களில் அவர் சொல்வதொன்று செய்வதொன்றாகத்தான் இருந்திருக்கின்றது. சொல்வதை அப்படியே செய்கின்ற ஒரு நபராக இல்லை. ஆனால் இந்த விடயத்தில் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார் என்பது தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் என பலரும் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.